நான் இருக்கிறது புல்லாப்புரம். எனக்கு கடந்த 6 மாதங்களை முன்ன உடம்பு சரியில்லாமல் வீட்டில் படுத்திருந்தேன். இவங்க சொன்னாங்க, சரி நான் வேலை செய்கிற இடத்துக்கு ஒன்று இட்டுன்னு போகிறேன். நாங்கள் அவங்க கூட போனனால டாக்டர் பரிசோதித்து இவங்களை தனியாக கூப்பிட்டு 2 மாதமோ அல்லது 1 மாதம்தான் இவர் உயிரோடு இருப்பார், அதுக்கப்புறம் இறந்துடுவார். அவர் என்ன கேட்குறாரோ அது கொடுத்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் மக இந்த இடத்துக்கு வந்து ஸ்டீஃபன் ஐயா ஜப கூட்டத்தில் வந்து மாதம் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க, டேடி ஸ்டீஃபன் ஐயா ஜப கூட்டத்துக்கு போகலாம். நம்ம வந்த இதே இடத்துல உட்காந்தேன். வீட்டில் சொல்லிட்டேன், எப்போ என்னால் முடியலையோ உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி என்னை வீட்டுக்கு இட்டுன்னு போங்க, அப்படின்னு தான் நான் வரேன்னு. சரின்னு சொல்லி வந்தாங்க. பாடெல்லாம் பாடும்போது கேட்டேன், சாட்சி சொல்லும்போது கேட்டேன். ஐயா வந்து வார்த்தையை தொடர்ந்துனாங்க. நல்ல வார்த்தைகள்லாம் கேட்க இன்ட்ரெஸ்ட் ஓவர் ஆகி போச்சு. உட்காந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட்டேன். 1 மாதமாக தண்ணி கூட குடிக்காமல் இருந்த வீட்டில் எது சாப்பிட்டாலும் வாமிட். இங்கே வந்து சாப்பிட்ட பிறகு எனக்கு வாமிட்டு வரல. தேவன் பெரிய அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ஜான்சன் சத்யகுமார். நான் பெங்களூர் பட்டணத்திலிருந்து வருகிறேன். எனக்கு 2 வருடமாக மூச்சு இறைக்கும். 10 அடி கூட என்னால் நடக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன். மாடி படி ஏற முடியாது. இப்படி இருந்த சமயத்தில் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணும்போது அவங்க இசிஜி மற்றும் எக்ஸ்ரே ஆஞ்சியோகிராம் எல்லாம் பண்ணப்போ எனக்கு 3 வால்வு பிளாக் ஆகிருக்கிறதுன்றது கண்டுபிடிச்சாங்க. உடனே நாங்கள் அங்கேருந்து சென்னைக்கு வந்து ட்ரிபிள்-எம், செட்டிநாடு ஹாஸ்பிட்டலு, சிஎம்சி, எஸ்ஆர்எம் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணோம் செகண்ட் ஒப்பீனியனுக்காக. அங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் உடனே ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து க்யூவில் இருக்கிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு வந்து 3 அக்டோபர் 3ஆம் தேதி அக்டோபர் விண்ணப்பத்தை கேட்பவரே அந்த ப்ரோக்ராம் போய் கொண்டிருந்தது. என்னுடைய மனைவி வந்து உடனே ஜப குறிப்புக்கு சொன்னாங்க. பிரதர் உடனே ஜெய்சீலி ஜான்சன் அவர்கள் தன்னுடைய கணவனுக்காக ஜபிக்க சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் தாமே இறங்கி வந்து அற்புதமாக அந்த அறுவை சிகிச்சை செய்வார். டாக்டருடைய கரத்தை மறைத்து அவரே அற்புதம் செய்வார், நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆண்டவர் நேரடியாக இறங்கி வந்து டாக்டருடைய கரத்தை மறைத்து நீரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. பழைய இருதயத்தை எடுத்து போட்ட நவமான புதிய இருதயத்தை பொருத்துவேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் அவருக்கு ஒரு புதிய இருதயத்தை பொருத்தி அதிசயத்தை விளங்க பண்ணுகிறதற்காய் சொல்கிறோம். அதே போல் என்னுடைய ஆப்ரேஷன் நல்ல முறையிலே நடந்தது. எனக்கு இன்று வரையிலும் மூச்சையும் இறைக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. நான் வந்து நல்லா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய குமாரன் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தான். 4 மாதத்துக்கு முன்பாக அன்பரின் பாதத்தில் வந்து பிரதரிடம் சொல்லி ஜெபிக்க சொன்னோம். அவர் ஜெபித்தார். அடுத்த நாளே அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. ஆகவே கர்த்தர் பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு பித்தப்பையில் கல்லுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனாக்கா பித்தப்பையை அழுகி போச்சு. 1 மாதமாக இந்த சைடில் ஒரு டீப்பு வச்சுட்டாங்க. 1 மாதம் கழித்து தான் இந்த டீப்பை எடுப்போம். அதில் அந்த அழுக்கு சீழெல்லாம் வந்தால் தான் நாங்கள் எடுக்க முடியும், இல்லைன்னா திருப்பியும் அது இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னாங்க. நாங்கள் எப்போ மாதம் அன்பரின் பாதருக்கு வருவோம். சரி, இந்த டியூபோட போன மாதம் கூட்டின்னு வந்துட்டான். அவரை டியூபோட கூட்டின்னு வந்து, ஐயா உனக்கு இந்த இதோட தீர்ந்து போச்சு மகனை எல்லாம்னாரு. அதே மாதிரி போய் 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டியூபை 15 நாளே எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்னு. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் செய்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னா, உனக்கு என்ன வேணாலும் கேள் மகளே, உனக்கு விருப்பப்பட்டதை கேள், நான் தருவேன்னு சொல்கிறார். அதான் எனக்கு செய்தி. அல்லேலூயா. சங்கீதம் 145
19 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? அவர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறாராம். உன் விருப்பம் நிறைவேறணும்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயந்து ஜீவி. அப்படின்னா என்னன்னா, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மனசாட்சிக்கு பயந்து நீ ஜீவிச்சியன்னா நீ விரும்புகிறதா ஆண்டவர் உனக்கு கண்டிப்பாக தருவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், 100 வயசு வரைக்கும் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கினதுக்கு பிறகு ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தார். திடீர்னு ஒரு நாள் வந்து இவனை செக் பண்ணுறதுக்காக வேண்டிய ஆண்டவர் சொல்கிறார், உன் மகனாகிய ஈசாக்கை நீ மோரியா மலையில் கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொல்கிறார். பாவம் அந்த பிள்ளை, அது குழந்தை எல்லாம் கிடையாது. அந்த வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசாவது அந்த நாட்களில் இவனுக்கு இருக்கணும். எப்படி தெரியும் பிரதர் அப்படின்னு பார்த்தா, ஒரு பலி செலுத்துவதற்கான விறகு கட்டைகளை எல்லாம் சுமக்கக்கூடிய அளவுக்கு திராணி உள்ள வயசுக்குள்ளே அவன் வந்துட்டான். நம்பர் 1, ஏன்னா அவன் தான் சுமந்துட்டு போகிறான். 2வது, ரொம்ப விவரமாக ஞானம் வந்த ஒரு பிள்ளை. எப்படின்னா, அவங்க அப்பாட்ட கேட்குறான், பலி செலுத்த போகிறேன்னு சொல்லிட்டு விறகெல்லாம் எடுத்து என் தலைக்கு மேலே வச்சுட்டீங்க, நான் சுமந்துட்டு வர்றேன். ஆனால் அதே நேரத்தில் கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது. பலி செலுத்த ஆடு எங்கேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு பிள்ளை அவன் கேட்குறான், கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலி செலுத்த ஆடுங்க, ஆடை கொண்டு போனால் தானே பலி செலுத்த முடியும். அவன் கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் ஆண்டவருடைய பர்வதத்தில் பார்த்துக்கலாம், அவர் பார்த்துக்குவார். ஸோ அப்படிப்பட்ட வாலிப வயசில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் இவனை கூட்டுட்டு போகிறார். இவனை கூட்டுட்டு போயிட்டு இவன் சுமந்துட்டு வந்த விறகையெல்லாம் வச்சு பெரிய பலிபீடம் ரெடி பண்ணியாச்சு. இப்போமாவது அவனுக்கு தெரியும், அந்த பலிபீடத்தை ரெடி பண்ணிவிட்டு இவனை அதுக்கு மேலே படுக்க வச்சு கை காலெல்லாம் கட்டி அவனை பலி செலுத்துவதற்கு ரெடி ஆகும்போது அந்த வாலிப பையன் அப்படி ஒரு தள்ளுதல்னா ஆபிரகாம் அவ்வளோதான், கீழே விழுந்துருவார். ஆனால் அவன் ஒரு வார்த்தை பேசலை. அப்படியே அவங்க அப்பா என்ன செய்தாலும் எனக்கு நல்லதுக்கு தான் செய்வார்னு சொல்லி அப்படியே கீழ்ப்படிஞ்சு படுத்துட்டான். இப்போ அவங்க அப்பா வந்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படி விருப்பத்தின்படி கத்தியை எடுத்து இவனை குத்தி கொலை பண்ண வரும்பொழுது, கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். என்னான்னு கேட்டார், பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போட்டுறாத, ஒரே பிள்ளையாயிருந்தும் அவனை பலி செலுத்த நீ துணிந்தபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அப்படின்னா என்ன தெரியுமா, இவன் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறானான்னு பார்க்கறதுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு செக் பாயிண்ட். சில நேரங்களில் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறியான்னு சொல்லி உனக்கும் சில செக் பாயிண்ட் வரும். நம்ம நிறைய இடங்களில் ஃபெயிலியர் ஆகிடும். ஐயோ ஆண்டவரை இதை மட்டும் கேட்காதீங்க, இதை மட்டும் என்னால் முடியாது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரே பிள்ளையாக இருந்தாலும் அவனை பலி செலுத்த துணிந்தபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்து கொண்டேன். அப்போ பாருங்கள், இப்போ ஆபிரகாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்போ இவன் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் நடந்துருச்சா. ஒருத்தன் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சா எப்படி அவன் விரும்புகிறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்கே ஒரு ஆடு கிடக்குது, இந்த முள் புதரில் கிடக்கு, அதை எடுத்து பலி செலுத்துன்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு இவன் வந்துட்டான். காலங்கள் ஓடினது. ஒரு நாள் அவனுக்கு 40 வயசு வரப்போகுது. இப்போ இந்த ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்குக்கு எப்படி பெண் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதான் சொன்னேன், நீ விரும்புகிறபடி உனக்கு செய்வார். நீ ஆண்டவருக்கு பயப்படுறவனா இருந்தால் நீ விரும்புகிறத உனக்கு தருவார். தன் பிள்ளைக்கு எங்கேருந்து பெண் எடுக்கணும்னு அவர் விரும்பினார் தெரியுமா? அருமையான ஒரு வசனம், ஆதியாகமம் 24:3-4 ஆகிய வசனங்கள். அதுதான் ஆபிரகாமுடைய மன விருப்பம், விரும்புகிறதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். அப்படின்னா நம்ம இருக்கிற இந்த இடத்துல, இந்த ஊரில் கானான் ஜனங்கள் மத்தியில் என் பிள்ளைக்கு பெண்ணு தேடிட்டு வந்துடாத, மாறாக நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வாய் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இது வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள ஆண்டவருடைய நாமத்தினால நான் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்கிறார்.
பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நம்ம குடியிருக்கிற இடத்துலையே பொண்ணு தேடணுன்னு தான் நினைப்பேன். அப்போ தான் நினச்ச நேரம் பொண்ணை போய் பார்க்க முடியும், பையனை போய் பார்க்க முடியும். அப்போ நிறைய பேருடைய என்ன இருக்கும், உள்ளூர்லேயே பிள்ளைய கொடுத்தா நல்லா இருக்கும். ஆபிரகாம் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த உள்ளூரில் இந்த கானான் ஜனங்கள் மத்தியில் என் பிள்ளைக்கு பொண்ணு தேடாத, மாறாக என் தேசத்தில் போய் என் இனத்தாரிடத்தில் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொண்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறார். அப்படின்னா அவனுடைய மன விருப்பம் தன்னுடைய பிள்ளையுடைய திருமணம் எங்கேருந்து பொண்ணு வரணும்னு அவன் விரும்பினானோ அதை ஆண்டவர் நிறைவேற்றினார். அதான் வசனம், கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. அப்போ நீ விரும்புகிற காரியம் உனக்கு நடக்கணும்னா நீ ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கணும். ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சியன்னா இந்த வசனத்தின்படி நீ ரைட் ராயலாக போய் நின்று கேட்கலாம், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் வரேன், என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் செய்வார், உன்னுடைய ஆசையை உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற சுப காரியங்களின் தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். நீ விரும்பினபடி உன் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கர்த்தர் செய்து வைப்பார். ஒருவேளை நேத்தைக்கு வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதம் பண்ணின பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சந்திப்பார். ஏன்னா நீ ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க உன்னை இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா உனக்கு விரும்புகிறத கொடுப்பேன்னு ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், பலிபீடத்தில் நின்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற மனசாட்சிக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் பயந்து ஜீவிக்கிற வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையான வாக்குத்தத்தை வாங்கிட்டு போங்க. கல்யாணமே வேண்டான்னு சொன்ன உன் பிள்ளை போன உடனே அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருங்கன்னு சொல்லும். கல்யாணம் வேண்டான்னு சொன்ன பையன் அம்மா எனக்கு பொண்ணு பார்த்துருங்கன்னு சொல்லுகிறதை இனி அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் இதை காணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் கல்யாணம் வேண்டான்றதில் குறியாக இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், ஃப்ரெண்டுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அங்கே பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனையை பார்த்து எனக்கு நடந்துருமோ, இவங்களுக்கு நடந்துருச்சு, எப்படி எனக்கு நடந்துருமோ. நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்துருச்சு, இவங்களுக்கு நடந்துருச்சு. சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு மேரேஜ் லைஃப் ஃபெயிலியர். எனக்கு ஆகிடும், ஐயையோ அப்படிப்பட்ட ஒரு கொடுமை எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், அதுக்கு பதிலாக இப்படியே இருந்துடலாம். இது பிசாசு கொடுக்குற தந்திரமான எண்ணம். ஃபேமிலி லைஃப்னா பிரச்சனை இல்லாத ஃபேமிலி இருக்காது. எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை ஞானமாக கையாளுவதற்கான கிருபையை கர்த்தர் தருவார். பிசாசு குடும்பங்களில் தான் களைய வதப்பான், அந்த குடும்பங்களில் தான் பிரச்சனையை கொண்டு வருவான். ஏன்னா குடும்பங்கள் பிரிஞ்சுதுன்னா சந்ததி இல்லாமல் அந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அவிசுவாசத்துக்கு நேராக போயிடுவாங்க, டிப்ரெஷனுக்கு நேராக போயிடுவாங்க. அதனால் விளையாடுறது அங்கே தான் விளையாடுவான், அங்கே விளையாட அவனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறதை கேள். அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்தவன் என்பதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை நிமித்தம் சொல்றாரு, நீ உன்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் கேட்டு நீ பலி செலுத்த துணிந்தபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து கொண்டேன். ஆண்டவர் அன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டார். இவர் அவனுடைய பிள்ளையுடைய திருமண காரியங்களை அவன் எப்படி ஆசைப்பட்டானோ அதே போல் அவன் இனத்தாரிலிருந்து ரெபேக்காளை கொண்டு வந்து, வேதம் சொல்லுகிறது, ரெபேக்காளும் ஈசாக்கும் வீட்டிலே விளையாடி கொண்டிருக்கிறதை அபிமெலேக்கு ராஜா கண்டானான். அவங்க அப்பா ஆபிரகாம் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டில் என் மருமகனும் மகளும் விளையாடிட்டு இருக்கிற, என்னுடைய மகனும் விளையாடிட்டு இருக்கிற அந்த அனுபவத்தை தாங்கன்னு நீங்கள் கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 13:12 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருந்து இருதயத்திலே ஏங்கினீங்கன்னா ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை போல நீ விரும்பினதை ஆண்டவர் கொடுப்பார். காத்திருக்கிற அனுபவம், முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம், இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் காத்திருக்கிற அனுபவம். இதெல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய உன்னதமான குணாதிசயங்கள். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் சில நிபந்தனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு ஜெபிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற நிபந்தனையை அநேகர் கடைபிடிக்கிறதில்லை. அதனால தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கலை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, ஒன்றுமே நடக்கலை பிரதர். அது நடக்கணும்னா அந்த வாக்குத்தத்தங்களுக்குரிய நிபந்தனைகளை தேவனுடைய பிள்ளைகள் நிறைவேற்றணும். உங்கள் சைட்லேருந்து நிபந்தனையை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா ஆண்டவர் சைட்லேருந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு காத்திருந்தால் நீ விரும்பினது கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்றைக்கி பொறுமையாக இருந்து காரியங்களை வாங்குகிற அனுபவம் கிடையாது. இப்போ படிப்பை முடிச்சிட்டாங்க, ஒரு 2 மாதம் வேலை கிடைக்கலன்னா போதும், அப்படியே ஓன்னு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டு டிப்ரெஷனில் போயிட்டு அழுதுட்டோம், ஆண்டவர் ஜீசஸ் எனக்கு வேலை தரல, நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், அங்கே வரமாட்டேன், இங்கே வரமாட்டேன். உடனே அவ்வளோதான், உடனே ரிவர்ஸில் போயிடுவாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் ஆக வேண்டாம், குழந்தை கிடைக்கலன்னா யாருக்கும் பொறுமையாக காத்திருக்கிற அனுபவம் இல்லை. 2 மாதம் ஆச்சு, இன்னும் ஆண்டவர் எனக்கு குழந்தை தரல, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ணி என்ன கண்டேன், சர்ச்சுக்கு போய் என்ன கண்டேன், நான் பைபிள் வாசித்து என்ன கண்டேன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் குழந்தையை காணவே முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக கூட ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு சில நேரங்களில் இப்போ கொடுத்தா இவன் இந்த பிள்ளைய தக்க வச்சுக்க மாட்டா, இந்த பிள்ளையை சரியாக கவனிக்க மாட்டான்னு ஆண்டவருக்கு உன் பேரில் நம்பிக்கை இல்லைனாலும் தள்ளி போட்டுருவார். நீ குழந்தைத்தனமாக இருக்கிற, இன்னும் பக்குவப்படலை, ஒரு தாய் என்னன்றது இன்னும் நீ புரிஞ்சுக்கலை, விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறேன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுருவார். சில நேரங்களில் சில சாபங்கள் நிமித்தம் கூட பிள்ளை பாக்கியங்கள் தள்ளி போகும். நிறைய காரணங்களினால தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாபத்தினால இருக்குது, ஆண்டவர் உன்னை விசுவாசத்தை சோதிக்கும்படி இருக்கும் பொழுது சில நேரங்களில் இருக்கிறது. ஆண்டவர் நீ பக்குவப்பட்டிருக்கியான்னு பார்த்தாச்சுன்னா இல்லை. சில நேரங்களில் சில பாவங்கள் செய்து அந்த பாவங்களின் நிமித்தம் சரீரத்தில் உள்ள உறுப்புகள் பழுதடையும் பொழுது அதன் நிமித்தம் சில பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியங்கள் இல்லாமல் போகுது. ஸோ பல ரீசன். ஆனால் என்ன ரீசனாக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி இதுதான் ரீசன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் மேற்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிங்கன்னா, சாபங்களை முறிச்சிங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவார். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நான்லாம் யோசித்தா ஆபிரகாம் எப்படி தான் 100 வயசு வரைக்கும் பொறுமையாக இருந்தாருன்னே சொல்ல முடியலை. ஒரு சம்பவம் நடக்குது பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய லைஃப்பில் ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் ஆபிரகாமை காலையில் விசிட் பண்ணி தரிசனத்தில் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். உனக்கு மகாபெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறேன்னு சொல்கிறார். இதுக்கு இவன் என்ன பதில் சொல்லணும்? ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள கான்வர்சேஷன், உரையாடல் அதில் இருக்குது. எப்பவுமே அவன் ஆண்டவரிடத்தில் எனக்கு குழந்தை வேணும்னு வாய் திறந்து கேட்டதில்லை. இப்போ ஆண்டவர் அடுத்த முறை வந்தாருன்னா முதல்ல வாயை திறந்து கேட்டுறணும். நல்ல கவனிங்க. அதுக்கு முன்னால் வேத பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தாருன்னு அவன் வாய் திறந்து கேட்டதே இல்லை. ஆண்டவரும் கேட்கல, அமைதியாகவே விட்டுட்டு இருந்தார். ஆனால் இப்போ தரிசனம் ஆன நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நேராக விசிட் பண்ணி உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன் ஆபிரகாமேன்னு சொல்லிட்டார். அவன் அதை காதில் வாங்கிட்டு அதுக்கு பதில் சொல்லலை. இவன் சொல்கிறாரு, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேன். அது வரைக்கும் எங்கேயுமே அவன் ஆண்டவரிடத்தில் அதை கேட்டதே இல்லை. அப்படி நான் யோசித்து பாருங்க, இதுக்கு மேலே நான் கேட்காம இருக்க போகிறதில்லைன்னு சொல்லி வாய் திறந்து கேட்டுட்டான். ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர். அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் வந்தால் ஏதோ ஒன்று கொடுக்க தான் வருவார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அப்போ அவன் நல்லா தெரியும் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், அவனுக்கு விருப்பம், அவனுடைய விருப்பத்தை இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்யும்படிக்கு அவனுடைய காத்திருத்தல் காரணமாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். அப்படின்னா அவனுடைய காத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கனம் பண்ண தீர்மானித்தார். இன்னைக்கு நீயும் பல வருஷமா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தீன்னா அந்த காத்திருத்தலை கனம் பண்ணுகிற நாள் உனக்கு அற்புதம் செய்கிற நாள். ஹல்லேலூயா. இதை இவன் சொன்னதுதான் உண்டு. ஆண்டவர் கொஞ்சம் வெளியே வாங்கினார். வெளியே கூப்பிட்டு
வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார். அதே போல உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஆபிரகாமின் சந்ததி என்று எல்லாரும் அழைக்கப்படக்கூடிய அளவில் நம்ம எல்லாரும் அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள் என்பதை தேவ பிள்ளைகள் மறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி தானேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி, இவனும் ஆபிரகாமின் குமாரத்தி. அன்னைக்கு நம்ம சந்ததி எல்லாம் கூட சேர்த்து அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மூலமாக அன்னைக்கு அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காட்டிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ காத்திருந்ததை இன்னைக்கு ஆண்டவர் நினச்சி பார்த்து ஒன்று ஹானர் பண்ணுறார். காத்திருக்கிறது ஒரு பெரிய நல்ல அனுபவம். ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் காத்திருக்கணும். பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. ஒருவேளை பின்மாற்றத்தில் போயிருந்த பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு நீர் தருவீர் என்று நீங்கள் சொல்லுங்க. அவன் கேட்டான், வாய் திறந்து கேட்டுட்டான், ஆண்டவரே எனக்கு என்ன தரப்போரு, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. ஆண்டவர் அவனுக்கு அருமையான பிள்ளையை கொடுத்தார். இன்றைக்கு உனக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் தருவார். ஒருவேளை ஒரு பிள்ளை இல்லை, 2 தருவார், 3 தருவார், டசன் கணக்கில் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவுடைய நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், ஃபோட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.